வேளாண் காடுகள் மூலம் வேலை வாய்ப்பு பெறுதல். நம் தேசத்தில் கோடிக்கணக்கானோர் படித்துவிட்டு வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி வேளாண்மையில் போதிய வருவாய் ஈட்ட முடியாமல் கிராம மக்கள் நகரப்புறங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டனர். நம் தேசத்தில் முதுகெலும்பாக உள்ள விவசாயம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த நிலையை தவிர்க்க சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பது மிகவும் அவசியம். இந்த வேலை வாய்ப்பானது விவசாயம் தொடர்புடையதாக இருந்தால் மிகவும் நல்லது. நீர்வளம் குறைவினால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழிலில் ஈடுபடலாம். குறிப்பாக ஆடு வளர்ப்பில் எளிதில் வெற்றி பெறலாம். ஆடுகளை முன்பு போல மேய்ச்சல் நிலங்களில் மேயவும் விட முடியாது. குறுகி வரும் மேய்ச்சல் நிலங்களின் பரப்பும் அவற்றில் வளரும் புற்களின் மட்டமான தரமுமே இதற்கு காரணங்கள். தரம் குறைந்த இத்தகைய மேய்ச்சல் நிலங்களில் வளர்க்கப்படும் ஆடுகளின் வளர்ச்சி குறைவதால் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் பெரிதளவு குறைகின்றது. இந்நிலை மாற வேண்டுமானால் ஆடுகளை மிக தீவிர வளர்ப்பு என்ற முறையில் வேளாண் காடுகளை வளர்த்து அதில் மேய்த்து வளர்ப்பதே சிறந்தது. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வேளாண்மையோடு பல்நோக்கு மரங்களை இணைத்து வளர்த்து அவற்றின் மூலம் கிடைக்கும் பசுந்தீவனங்களை கொண்டு கால்நடைகளையும் உடன் வளர்த்து அதில் லாபம் அடையும் வழிமுறையே வேளாண் காடுகள் எனப்படும். ஆடுகள் தரமான தீவனம் உட்கொண்டு நாளொன்றுக்கு 80 முதல் 100 கிராம் எடை கூட வேண்டும். தரமான தீவனம் என்றால் கலப்பு தீவனம் என்று பொருள் அல்ல. மர இலைகளில் உள்ள சத்துக்கள் கலப்பு தீவனத்தில் உள்ளவற்றை விட அதிகமாக உள்ளன. 2½ கிலோ சுபா புல் இலைகள் 1 கிலோ கலப்பு தீவனத்திற்கு இணையானவை என்று சமீபத்தில் ஆராய்ச்சி ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆடுகளுக்கு 50% புல்லுடன் 30 முதல் 35% மர இலைகளை 15 முதல் 20% பயறு வகை பசுந்தீவனங்களுடன் கலந்து அளித்தால் அவை நாளொன்றுக்கு 70 முதல் 80 கிராம் எடை கூடி 6 மாத வளர்ப்பில், அதாவது 9 மாத வயது முடிவில் 22 முதல் 25 கிலோ எடை இருக்கும். இப்படி ஆடுகளை 6 மாதம் மட்டும் வளர்ப்பதால் தீவன செலவு உட்பட பிற செலவுகளையும் கணக்கிட்டால் ஒரு ஆட்டிற்கு ஏறத்தாழ 1500 முதல் 2000 ரூபாய் வரை நிகர லாபம் கிடைக்கும். தீவனப்புல் வளர்ப்பு. தீவனப்புல் வளர்க்க நல்ல பண்பட்ட நிலம் தான் தேவை என்றில்லை. சவுக்கு தோட்டங்கள் வைத்திருப்பவர்களும் புல் வளர்த்து தொழில்